நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க டாப் 3 மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜுட்ஸு பத்தி பார்க்கலாம். இந்த ஜுட்ஸ்லாம் எனிமிக்கு மட்டும் இல்லாம யூஸ் பண்றவங்களுக்குமே மோஸ்ட் டேஞ்சர் தான். அந்த வகையில மூணாவது இடத்தை பிடிச்சிருக்குது 8 இன்னர் கேட். இந்த ஜுட்ஸு எவ்வளவு பவர்ஃபுல்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. மைட்கா இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி தான் டென்டைல் மதராவோட நெஞ்சல் முறிச்சு ரத்தம் கக்க வச்சிருந்திருப்பாரு. இந்த ஜுட்ஸு எந்த அளவுக்கு டேஞ்சர்னா இந்த ஜுட்ஸோட பவர் முடிஞ்ச உடனே யூசருமே இறந்து போயிடுவாங்க. ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குது ரீஅனிமேஷன் ஜுட்ஸு. ரீஅனிமேஷன்ல என்னடா டேஞ்சர் இருக்கு, யூசருக்கு இது பெனிஃபிட் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணி மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கவங்க தான் ரீஅனிமேட்டே பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது லைக் மதரா இட்டாச்சிலாம் ரீஅனிமேஷன் பண்ணா அந்த ஜுட்ஸு உடைச்சிட்டு யூசரே போட்டு தள்ளறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்பர் 1 பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பென்டனோட காதல் வாழ்க்கையை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி என்டர்பிரைஸ் ஆனது ஓப்பன் ஆகும். அதுல வீடியோ செக்ஷன்ல முதல் வீடியோ இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்பர் 1ல இருக்கிறது ரீப்பர் டெட் சீல் ஜுட்ஸு தான். இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா சினிகாமியே சமன் பண்ணதுக்கு அப்புறம் எனிமியோட பாடி அட்டாக் பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்ல, டைரக்டா சோலே அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜுட்ஸு. ஆனா இதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா யூசரோட சோலியும் சேர்த்து எடுத்துட்டு போயிடும் சினிகாமி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எனிமியும் யூசர் ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க. அண்ட் அடுத்த ஷாட்ஸ்ல பார்க்கும் வரை பை गाइस.